வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் 2019 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2019 இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சி இந்த துலா லக்னம் துலா ராசி அன்பர்களுக்கு, துலா லக்னம் அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பொதுவாக லக்னம் ராசி ரெண்டும் ஈவனாக தான் பலன் அளிக்கும். அதனால் லக்னத்தையும் ராசியும் சேர்த்து சொல்கிறோம். சரி, இந்த இன்ட்டு போட்ட வீடெல்லாம் ராகு பகவான் இயக்க போகிறார். இந்த இன்ட்டு போட்ட வீடெல்லாம் ராகு பகவான் இயக்க போகிறார். அப்போ இந்த ராகு பகவான் இவங்களுக்கு எந்த இடம்? 3ஆம் இடத்தை இயக்கிறார், 5ஆம் இடத்தை இயக்கிறார், 9ஆம் இடத்தை இயக்கிறார். அப்போ 3ஆம் இடங்கிறது ஒரு புதிய தகவல், 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம், 9ங்கிறது பாக்கியம். இதை பூரா அவங்களுக்கு இயக்க போகிறார். சுப வீடுகளை இயக்க போகிறார். அப்போ என்ன மாதிரியான சுப செய்தி அவங்களுக்கு வரும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த 9ஆம் இடங்கிறது தேடி வரக்கூடிய பாவகம், 5ங்கிறது குழந்தை. நிறைய பேர் துலா லக்னம் துலா ராசி ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள், ஒரு 48-50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என் குழந்தைக்கு ஒரு நல்ல வரன் வரலைங்க, எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக சம்மந்தம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த லக்னத்துக்கு 9, 12 வெளிநாடு சம்மந்தமான தொடர்பு அவங்களுக்கு வரும். வெளிநாட்டின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி 3 கூடையவரே இந்த லக்னத்துக்கு 6 கூடையவர், வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் நல்ல தகவல் அவங்களுக்கு வரும். 4 கூடையவரே 5 கூடையவர், குழந்தைங்க பேரில் ஏதாவது சொத்து வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். குழந்தைங்க படிப்புக்காக செலவு பண்ணலாம். கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து, 4 கூடையவரே 5 கூடையவர், பூர்வீகத்தில் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ பூர்வீகத்தில் சொத்து வாங்க ஆசை நிறைவேறும். ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு சொத்து வாங்கணும், ஒரு அக்ரி லேண்டு வேணும், ஒரு பண்ணை வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது அமையும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும், ஏன்னா 1, 3, 5, 9 இயக்குது. புதுசாக ஒரு வியாபாரம் துவங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வியாபாரம் துவங்கி வளர்ச்சி உண்டாகும். அரசு உயர் அதிகாரிகள் யாராவது ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். குழந்தைங்க கல்வியில் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு வருவாங்க. ஒரு விவசாயம் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் நல்ல ஒரு ஆதாயம், குழந்தைகள் நல்லா படித்து நல்லபடியாக ஒரு டெவலப் ஆகி அந்த ஒரு சர்டிஃபிகேட்டோடு வரும்பொழுது அந்த ஒரு பூரிப்பு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைகள் விருது வாங்கிட்டு வருவாங்க. 5ஆம் இடம் குழந்தை, 3ஆம் இடம் விருது. 3ஆம் இடம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஏதாவது பெண்டிங் இருந்தால் அது சம்மந்தமாக வரும். குழந்தைகள் வெளிநாட்டு சம்மந்தமான ஒரு படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு, சொந்த வீடு, வண்டி, வாகனம் இவங்களுக்கு அமையும். நல்ல ஒரு சுபமான ஒரு காலம் இது. குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு டொனேட் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி இடம் ஏதாவது ஒன்று பத்திரம் ஒன்று முடிக்காமல் இருக்குது ரொம்ப காலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கான ஒரு முடிக்கிறதுக்காக ஒரு பணம் ரெடி பண்ணி ஒரு வங்கியில் 9ஆம் இடம் பேங்க்கு, 3ஆம் இடம் இடம், ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு இடத்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரியே லக்னாதிபதியை 8ஆம் அதிபதியாக வர்றதுனால 3, 8 பதிவுக்கு தடை இருந்தால், இல்லை இடம் விற்பனைக்கு தடை இருந்தால் அந்த தடை நீங்கி இடம் விற்பனை விற்று அதன் மூலம் 5ஆம் இடங்கிற குழந்தைக்கு ஒரு சுப செய்தியை செஞ்சு முடிப்பீங்க. இந்த துலா லக்னம் துலா ராசிக்கு வியாபாரம் டல்லாக இருந்தால் வியாபாரம் பெருகும். வேலை உத்தியோகத்தில் டெவலப் இல்லாமல் இருந்தால் டெவலப் ஆகும். இது அற்புதமான காலம். இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தி வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கும் என்றும் உங்கள் பண்டிட் விஜய். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.